எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சோத்திரம். உங்களெல்லாம் பார்க்குறதுல அதிக சந்தோஷம். கர்த்தர் இந்த காலை ஆராதனைக்கும் உங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கான்னு நான் கர்த்தரை சோத்துரைக்கிறேன். சீக்கிரத்தில் ஒரு மாதம் ஓடிடுச்சு இல்லை சோதரம். 2வது மாதத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இந்த முதல் ஆராதனைக்காய் சோத்துறோம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். லூக் காஸ்பல் சாப்டர் 21 வேர்ஸ் 33, 33ஆம் வசனம். லூக்கா 21ஆம் அதிகாரம் அதனுடைய 33ஆம் வசனம். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. Praise the Lord. Hallelujah. எல்லாருக்கும் தெரிந்ததான ரொம்ப சிம்பிளான ஒரு வசனம். வானம் பூமி ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தை என்ன பண்ணுறதில்லை, ஒழிந்து போவதில்லை. சோத்திரம். ஆமென். இது தெரியாத கிறிஸ்தவங்க அல்லது சபை மக்கள் யாருமே இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். சோத்திரம். அப்போ ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய வருகை குறித்து பேசிக்கொண்டே வந்தபொழுது, வருகைக்கு என்ன அடையாளம் அதெல்லாம் பேசிக்கொண்டு வந்தபோது, அந்த பேச்சினுடைய முடிவில் இந்த வசனத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறாரு. வானம் பூமியெல்லாம் ஒளிஞ்சிரும், ஆனால் நான் சொல்கிறதான என்னுடைய வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. ஆமென். அப்போ வார்த்தையினுடைய பவர் என்ன, வார்த்தை எப்படிப்பட்டது, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆமென். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வசனத்துக்குள்ளே இருக்கிறதான பிரம்மாண்டமான அல்லது ரொம்ப ரொம்ப மிக பெரிதாய் நம்முடைய மைண்டுக்கு தோன்றுகிற 2 விஷயம் இருக்குது. ஒன்று வானம், இன்னொன்று பூமி. இந்த வானமும் பூமியும் தான் நமக்கு ரொம்ப பிரம்மாண்டமானது. சோத்திரம். ஏன்னா வெளியே போய் வானத்தை பார்த்தா எங்கே துவங்குது, எங்கே முடிக்குதுன்னு தெரில. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சைடில் ஆரம்பித்து அந்த சைடில் முடிச்சாலும் முடிக்க முடியாது, இங்கே ஆரம்பித்து அங்கே முடிக்கலனாலும் முடிக்க முடியாது. ஆமென். எத்தனையோ கோள்கள் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறான். எத்தனையோ ராக்கெட் மேலே போயிட்டே இருக்குது, அங்கே ராக்கெட் தளங்களை நிறுவுகிறான், எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இவ்வளோ பிரம்மாண்டமானது வானம். அடுத்தது பூமி எடுத்துக்கலாம், பூமியும் பிரம்மாண்டமானதாக இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய மூளை அறிவுக்கெல்லாம் எட்டாத ஒரு 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 பெரிய விஷயமா பூமி இருக்குது. நமக்கு ஒன்றும் தெரியாது பூமியில். நம்ம பாட்டுன்னு ஒரு இடத்த வாங்கி வீடை கட்டின்னு பூமியில் அப்படியே குடியிருந்து ஓடின்னு இருக்கிறோம். ஆனால் பூமியை வைத்து பிழைக்கிறவன், பூமியை வைத்து வாழுகிறவன், பூமியை வைத்து ஆசீர்வதிக்கப்படுகிறவன், எவ்வளோ பிஸ்னஸ், எவ்வளோ மக்கள், கோடி கோடி லட்சமான இத்தனை ஜனங்கள் இந்த பூமியில் வாழுது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போது வானத்தை வைத்து கொண்டு வாழுகிறவன் ஏகப்பட்ட பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எவ்வளோ ஜாபு, எவ்வளோ விஷயங்கள் வானத்தினால நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த பிரம்மாண்டமான இந்த 2 விஷயமும் எங்கேருந்து உருவானது என்று பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வாயின் வார்த்தையிலிருந்து உண்டாயிடுச்சு. அப்போ வானத்தையும் பூமியும் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கினார். அப்போ கர்த்தருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட இந்த 2 பிரம்மாண்டமான விஷயங்கள் இன்றைக்கு எத்தனையோ ஜனத்திற்கு அது பிரயோஜனமாக இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அந்த வசனத்தை பார்த்தோம்னா நம்முடைய கண்ணுக்கு இந்த பிரம்மாண்டமான விஷயந்தான் நமக்கு பெருசாக தெரியுது. ஆனால் அந்த பிரம்மாண்டமான காரியத்துக்குள்ளே ஒன்று சின்னதாக ஒளிந்து கொண்டு இருக்குது. என்னன்னா, என்னுடைய வார்த்தை. Praise the Lord. Hallelujah. அது நமக்கு அந்த அளவுக்கு பெருசாக என்ன பண்ணுறதில்ல, தெரியுறதில்ல. காரணம், விசிபிளாக அந்த வார்த்தையை நம்ம கண்ணால் பார்க்கல. பூமியை நான் பார்க்குறேன், வானத்தை நான் பார்க்குறேன். ஆனால் தேவனுடைய வார்த்தையை விசிபிள் கண்ணில், இந்த மாம்ச கண்களில் பார்க்க முடியல. கர்த்தருடைய வார்த்தையை படிக்க முடியுது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியுது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு இந்த வசனத்தில் வார்த்தை ரொம்ப பெருசாக தோணலை, வானமும் பூமியும் தான் பெருசாக தோணுது. ஆமென். அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட பாருங்கள், நமக்கு பிரம்மாண்டமாய் பல விஷயங்கள் காட்சி அளிக்குது. அந்த காட்சியிலே தான் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதற்குள்ளே மறைந்திருக்கிறதான சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணிடுறோம், மிஸ் பண்ணிடுறது போல நமக்கு தோணுது. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு வானம் பூமியை கூட ஒளிஞ்சிருமா. இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த வானம் என்ன ஆகிடுமா, ஒளிந்து போயிடுமா. இந்த பிரம்மாண்டமானதான பூமி, இத்தனை கோடி லட்சம் ஜனங்கள் வாழுகிற பூமி என்ன ஆகிடுமா, ஒளிந்து போயிடுமா. ஆனால் எது ஒழியாதான், வார்த்தை ஒழிந்து போவாதுன்றார். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ வானம் பெருசா, வார்த்தை பெருசா, பூமி பெருசா, வார்த்தை பெருசான்னு சொன்னால் வானத்தையும் பூமியும் வார்த்தை சாப்பிட்டுடுது. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா.
ஒளிஞ்சே போயிடுமா. ஆண்டவருடைய பகிரங்க வருகையில் இந்த வானமெல்லாம் மடமடன்னு பாய சுருட்டுற மாதிரி என்ன ஆகிடுமா, சுருட்டப்படும்ன்றார் கர்த்தர். அப்போ எங்கே போவோம் என்ன ஆகுனே தெரியாது, அவ்வளோதான். சோத்திரம். அடுத்தது சொல்கிறார், நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை நான் என்ன பண்ணுவேன், சிருஷ்டிப்பேன். ரொம்ப சிம்பிளாக அசால்ட்டாக கர்த்தர் சொல்கிறார். அப்போ நமக்கு பெருசாக சில விஷயங்கள் தோணலாம், ஆனால் நமக்கு பெருசாக தோன்றுகிறதெல்லாம் எங்கே இருந்து தோன்றினது என்று சொன்னால் தேவனுடைய வாயின் வார்த்தைகளிலிருந்து தோன்றினது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ புது வருஷத்தில் தேவன் சபைக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னால், என்னுடைய வார்த்தையை உன் வாயிலே நான் வைப்பேன், என்னுடைய வார்த்தையை உன் வாயிலே நான் வைத்து என் கரத்தின் நிழலினாலே உன்னை நான் மறைப்பேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை சைலண்ட் போடு. ஆமென், சோத்திரம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை, அதை கர்த்தர் நம்முடைய வாயில தரன்னு இருக்கிறார். இங்கே கர்த்தர் சொல்றார், என்னுடைய வார்த்தை என்ன பண்ணாது, ஒழிந்தே போகாது. சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த காலையில் நான் எதை பார்க்கிறேன், நான் எதை விரும்புகிறேன், அல்லது நான் எதை பிடித்து கொள்கிறேன் என்பது முக்கியம். கொஞ்சம் இன்ட்ரடக்ஷனாக சில வசனங்களை சொல்லிட்டு நான் உள்ளே போகிறேன். ஏசாயா 51 அதிகாரம் 6 பாருங்க. ஐசையா சாப்டர் 51 verse 6. உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள், கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல் ஒளிந்து போம், பூமி வஸ்திரத்தை போல் பழசாய்ப்போம். ஆமென். குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். சோத்திரம். வானம் எப்படி ஆயிடுமா, புகையை போல பூமியும் ஒழிஞ்சு போகுமா. அதில் வாழ்கிற குடிகளும் என்ன பண்ணுவானா, ஒழிந்து போவான். வானத்தையும் அண்ணாந்து பாரு, பூமியை பாரு, நீ பார்க்குற இந்த பிரம்மாண்டமும் அதில் வாழ்கிற எல்லாவனும் என்ன ஆயிடுவானா, ஒளிந்து போகும். ஆனால் வார்த்தை என்ன பண்ணாது, ஒழிந்து போவாது. 1 பேதுரு 1:25 சில வசனங்களை சொல்லிட்டு நான் உள்ளே போகிறேன். 1 பேதுரு 1:25. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 1 Peter chapter 1:25. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நியூ டெஸ்டமெண்ட்ல பேதுரு ஒரு விஷயத்தை அறிந்து வைத்திருக்கிறார். எதை அறிந்து வைத்திருக்கிறார்னா, இந்த உலகம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், மனுஷன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்னு சொல்லல, கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆமென். ரெவலேஷன்ல சொல்லும் போது 20 அதிகாரம் 11 ரெவலேஷன் சாப்டர் 20 verse 11. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அவருடைய பிரசன்னத்திலிருந்து என்ன ஆகி போச்சான், அகன்று போயிற்று. அப்ப இன்னைக்கு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். நீங்கள் எதை ரொம்ப பெருசு நினைச்சு அதை பிடித்து கொண்டா போதும், இதுதான் வாழ்க்கைன்னு ஓடுறீங்களோ, அது ஒரு நாள் உன்னை விட்டு விலகி ஓடிடும், அகன்று போயிடும். அது அவ்வளவுதான். நீங்கள் யார் ரொம்ப பெரியவன், இவன் என் கூட இருந்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவன் ஒரு நாள் காணாமல் போய் விடுவான். ஆமென், ஹல்லேலூயா. பூமியின் குடிகள் அழிந்து போகும், உலகம் வானம் பூமி எல்லாம் மாறி போகுமா. சோதரம். இன்னைக்கு மனுஷனுடைய நம்பிக்கை எதில் வைக்கிறானா, உலகத்தில் வைக்கிறான். மனுஷனுடைய நம்பிக்கை மனுஷன் மேலே வைக்கிறான், மனுஷனால உருவாக்கப்பட்டு இருக்கிறதான பொருட்கள் மீது வைக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தின் மனுஷன் எதையெல்லாம் ஞானம் என்று நினைக்கிறானோ, எதெல்லாம் பெரிது என்று நினைக்கிறானோ, அவைகள் எல்லாம் ஒரு நாளிலே ஒன்றுமில்லாமல் ஒழிந்து போகும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தையோ நிலைத்து நிற்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 40:8 பாருங்க. ஏசாயா 48 வாஸ்தமா. ஏசாயா 40 அதிகாரம் 8 பாருங்க. புல் உலர்ந்து பூ உதிரும், நம்முடைய தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். எங்க புல்லெல்லாம் உலர்ந்து போகும், பூவெல்லாம் உதிர்ந்து போகும், எங்களுக்கு தெரியுங்க அப்படின்னீங்கன்னா, கடைசியா எங்க கொண்டு வந்து முடிக்கிறாருன்னா, நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. அப்போ எதுங்க புல்லுனா, ஆண்டவர் சொல்றாரு, ஜனமே புல். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புல் உலர்ந்து என்ன பண்ணுமா, பூ உதிரும். சோத்திரம். அப்ப எது அப்படின்னு அடுத்த வசனம் பாருங்க. 7 வாசிங்க. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது, கர்த்தருடைய ஆவியை அவர் ஊதும் பொழுது புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல். ஜனம்தான் புல்.
அப்போ ஆண்டவர் ஊதுனார்னா நம்மளாம் என்ன ஆகிடுவோமா? பறந்து போயிடும். புல் எப்படி போதோ, இல்லை பூ எப்படி விழுந்து போதோ, காலையில் பூக்குது, சாயந்தரம் விழுந்து போகுது. அதுபோல் ஆண்டவர் சொல்ல, நான் ஊதுனா இது பறந்துடும். இது எதுனா இவன் ஜனம்தான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பார்வையில் ஒரு பூ மாதிரி இருக்கிறோம், புல் மாதிரி இருக்கிறோம். ஸ்தோத்திரம், ஆமென். அந்த புல்லுக்கும் பூவுக்கும் தான் இவ்வளோ மகிமையையும் கனத்தையும் தேவன் தந்து உன்னையும் என்னையும் வைத்திருக்கிறார். போடுவார், அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் நம்மை உயர்த்தும் பொழுது நம்மை தாழ்த்தணும்னு நம்ம நினைக்கிறோம். கர்த்தர் பல காரியங்கள் எல்லாம் நமக்கு தரும் பொழுது அதை ரொம்ப பெருசாக பேசக்கூடாது. காரணம், நீ ஒரு புல். ஆண்டுடைய பார்வையில் கர்த்தரால் வந்த கனம், கர்த்தரால் வந்த மகிமை, கர்த்தரால் வந்த செல்வம், கர்த்தரால் வந்ததான வாழ்க்கை. ஆமென், ஹல்லேலூயா. யார் ஒருவன் அதை அப்படி பார்க்கிறானோ அவனை கர்த்தர் தொடர்ந்து படிப்படியாக இந்த பூமியில் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு முன்னாடி எவன் தன்னை உயர்த்துகிறானோ அவன் தாழ்த்தப்படுவான் என்று வசனம் சொல்லுது. அப்போது இவைகள் எல்லாம் ஒழிந்து போகும், அப்போது வார்த்தை ஒழிந்து போகாது. அப்போ இன்றைக்கி நான் சொல்கிறதான குறிப்பு என்னென்னா, முதல் காரியம், ஒழிந்து போகாத கர்த்தருடைய வார்த்தை. என் வார்த்தையை உன் வாயில் வைக்கிறன்றாரு. அது எப்படிப்பட்டதான வார்த்தைன்னு சொன்னால், நீ பார்க்குற இந்த உலகம் எல்லாம் மாறி போயிடும். ஆனால் உன் வாயில் கர்த்தர் வைத்திருக்கிறதான வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்தே போகாது. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட அந்த பவர்ஃபுல்லான வார்த்தையை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? என்னுடைய நாவிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒழிந்து போகாத ஸ்தோத்திரம் வல்லமையுள்ளதான வார்த்தையை கர்த்தர் உனக்கு எனக்கும் தருகிறாராம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அதை கொஞ்சம் ஆழமாக உணரணும், அதை புரிந்து கொள்ளணும், அது என்னன்னு சொல்லி. ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒழிந்து போகாத வார்த்தை. இந்த வார்த்தையை பாருங்கள், நீங்கள் கவனித்து பாருங்கள். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பதாய் ஆண்டவர் ஒரு வார்த்தையை ஒரு மனுஷனுக்கு தந்திருப்பாரானா, அந்த சொன்னதான அந்த வார்த்தை நூற்றாண்டுகள் கடந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழிந்தே போகலை. ஆமென், ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு வாங்க, 17ஆம் அதிகாரம் 6 to 8 வாசிக்க போகிறோம். ஜெனிசிஸ் சாப்டர் 17 verse 6 to 8. உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி, ஆபிரகாமோடு கூட கர்த்தர் சொல்றார், உன்னை நான் மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிலே ஜாதிகளை நான் உருவாக்குறேன்னா, நேஷன்ஸ் நான் உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உன்னிடத்திலிருந்து கிங்ஸ் வருவாங்க, ராஜாக்கள் வருவாங்க. எப்படி இருக்கு பாருங்க அந்த வார்த்தை. நீ 4 குழந்தை பெத்தெடுப்பேன்னு சொல்லல. உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் புறப்படுவாங்க, உன்னிடத்திலிருந்து தேசங்கள் புறப்படும். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் இடத்துல 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு வச்சுட்டிங்கன்னா கூட அன்னைக்கு கர்த்தர் சொன்னதான அந்த வார்த்தை, ஆமென், இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள் நிலைத்து நின்று கொண்டே இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்குள்ள இருந்து ஜாதிகளையும் ஜனங்களையும் ராஜாக்களையும் கர்த்தர் உண்டாக்கி இன்னைக்கு வரைக்கும் ஒரு எருசலேம் என்கிறதான ஒரு நாடு சுதந்திர நாடாக அந்த ஜனம், அந்த யூத ஜனம் இன்னைக்கு வரைக்கும் வாழ கர்த்தர் உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறார். சோதரி எவ்வளோ விஷயம் வந்துச்சு போச்சு, எவ்வளோ காரியங்கள் அழிஞ்சு போச்சு. ஆனால் ஆபிரகாமோடு கூட தேவன் செய்ததான வார்த்தையும் உடன்படிக்கையும் அவர் சொன்ன காரியங்கள் இன்னைக்கு வரைக்கும் நிலைத்து நின்று கொண்டே இருக்குன்னு சொன்னால், உங்கள் வாயில் கர்த்தர் வைக்கிற வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், சோதரம். அப்போ கடந்த நாட்களில் சைமன் அவங்க பேசும்போதும் அவருடைய செய்தியை நான் கேட்டேன். அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் குடும்பங்களில் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுங்க, பேசுங்க. நானும் 1ஆம் தேதி அதிகாலையில் உங்களுக்கு அதை தான் நானும் சொல்லியிருக்கிறேன். குடும்பங்களில் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுங்க, பேசுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா சைமன் பிரசங்கம் பண்ணுறாரான்னுறதில்ல, ஆவியானவர் ஒருவர். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நான் என் வாயில் கர்த்தர் வைத்திருக்கிற வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், அது நிலைத்திருக்கிற வார்த்தை, அது ரொம்ப ரொம்ப அதிகாரம் உள்ளது, அத்தாரிட்டி உள்ளதான வார்த்தை, அது தேவனுடைய வார்த்தை அது. ஆமென், ஹல்லேலூயா. அதை பேச பேச சொல்ல சொல்ல அதை நிறைவேற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் பொய் உரையாததான தேவன், அவர் மனுஷன் அல்ல, அவர் மனம் மாற மனு புத்திரனும் அல்ல. பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஹல்லேலூயா. அதனால் இந்த வார்த்தையை பேசி பழகுங்க.
இன்றைக்கி இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம், தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறோம், நமக்கு தமிழ் மொழி தாய்மொழியாக இருக்குது, நம்ம பேசுகிறோம், நம்ம பேசி தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். பேசாமல் வாழ முடியாது. ஊமையாக இருக்கிறவர்களுக்கும் செய்கை இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, அதில் அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள், வாழ்கிறார்கள், அவர்களுக்கு லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பேசாமையே வாழுறதுன்னா எவ்வளோ கஷ்டம் இல்லையா? அப்போ எதனா ஒரு ஆக்ஷன் பண்ணாதான் அடுத்தவனுக்கு புரியும், வாழ முடியுது. அப்போ அதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதும் இது ஊமை வாழ்க்கை அல்ல, அல்லது பேசாமல் இருக்கிற வாழ்க்கை இல்லை, அது பேசி நன்மைகளை பெற்றுக்கொள்கிற வாழ்க்கை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தன்னுடைய வார்த்தையை உன்னுடைய வாயில் என்ன பண்ணுறாரு? வைக்கிறாரு. அந்த வார்த்தையை நீ பேசும் பொழுது அதனால் உண்டாகிறதான நன்மைகளை நாம் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். அப்போ தெய்வீக வார்த்தைகளை நம்ம பேசாமலேயே பழகாமலேயே நாம் இருந்து கொண்டு இந்த உலகத்தினுடைய லாங்குவேஜையே பேசிக்கொண்டிருந்தா நம்முடைய ஆவிக்குரிய சைடு நொந்து போயிருக்கும். அதில் எந்த விதமான ஒரு பலனும் இருக்காது. அந்த உள்ளான மனுஷனுக்குள்ளே ஒரு வளர்ச்சி இருக்கவே இருக்காது. எனவே தேவன் தருகிற வார்த்தைகளை பேசி பழகணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் காலையில் எழுந்த உடனே பேச சொல்கிறோம். ஆமென். கர்த்தரோடு கூட பேசுங்கன்னு சொல்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுங்க. ஆமென். அவருடைய நாமங்களை சொல்லுங்க. இந்த நாள் எனக்கு இப்படி இருக்கும்னு சொல்லுங்க. என் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். அவர் தந்த வாக்குத்தத்தங்களை சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. என்னை போக்கிலும் ஆசீர்வதிப்பேன், நான் வருகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொன்னி ஆண்டவர்னு சொல்லி காலையில் எழுந்து இந்த வார்த்தைகளை உன் நாவினால சொல்லு. ஆமென். அதுக்கப்புறமா உங்களோட ரூமை விட்டு வெளியே வாங்க. சோதரம். எழுந்த உடனே நாயை பேய கழுதிய மோங்கவனியா பல்ல வழங்கினியா, டைம் ஆச்சா, புக்கை எடுத்தியா, பேக் எடுத்தியா, சோறாச்சா, இதுவாச்சா, இப்படியே கத்தின்னு இருக்காதீங்க வீட்டில். ஆமென். காலையில் உன் அறையை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தையை பேசிட்டு வா. அந்த நாளை பார்த்து பேசு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினால இந்த நாள் எனக்கு ஆசீர்வாதமும் பாதுகாப்புமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஒவ்வொருவரும், சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாரும் தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தர் உன் வாயில வைத்திருக்கிறார். வசனங்களை கர்த்தர் உன் கையில் தந்திருக்கிறார். வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உன்னோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். நீங்கள் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீங்க ஞானஸ்தானத்தில். ஆமென். அவர் உங்களுடைய உடன்படிக்கையின் கர்த்தர். ஏதோ ஆபிரகாம் இடத்துல உடன்படிக்கை பண்ணார், ஆபிரகாம் இடத்துல உடன்படிக்கை இல்லை, உன்னிடத்துல உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அதை கொஞ்சம் யோசித்து பாரு. உன் இருதயத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அன்னைக்கு கற்பலக, ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சதையாகிய இருதயத்தில் நான் எழுதியிருக்கிறேன், உன்னோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒழிந்து போகாத வார்த்தை. ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 73ஆம் வசனம். Matthew 26:73. சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது என்ன சிச்சுவேஷன் சொன்னா, இயேசு பிடித்து கொண்டு போயிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஆண்டவர் அங்கே இருக்கிறார். பேதுரு இயேசுக்கு என்ன நடக்குதோன்னு சொல்லி பார்க்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அப்படியே பின்னாடி போய் கொண்டே இருக்கிறான், என்ன நடக்குன்னு. அப்போ பலரை வந்து பேதுருவை பார்த்து சொல்கிறாங்க, நீ கூட அவங்களோடு கூட இருந்த ஆளு தானே அப்படின்னா. பேதுரு சொல்கிறான், இல்லை இல்லை, நோ நோ நோ, எனக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கு அவரை தெரியாது அப்படின்றான். 2-3 முறை இதே காரியங்கள் நடக்குது. பயம் பேதுருக்கு. ஆனாலும் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குறான். ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ இல்லை இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி கொண்டே இருந்த பொழுது அங்கே சொல்கிறாங்க, உன்னுடைய பேச்சு உன்னை வெளிப்படுத்துது. ஆமென், ஹல்லேலூயா. நீர் அவரோடு கூட இருந்தவன் என்பதை எது வெளிப்படுத்துது? உன்னுடைய லாங்குவேஜ், உன்னுடைய பேச்சு வெளிப்படுத்துது. இன்னைக்கு நம்முடைய லாங்குவேஜ் எப்படி இருக்கு? நம்முடைய பேச்சு எப்படி இருக்கு? ஆமென். எப்படிப்பட்டதான பேச்சு பேசுறோம்? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையான வார்த்தைகள் இருக்கா? அப்போ பேதுரு அப்படிப்பட்ட ஒரு டஃப்பான சூழ்நிலையில் கூட பேதுரு இயேசுவோடு கூட இருந்தவன் என்பதை அங்கே இருக்கிறவங்க கண்டு கொண்டு சொல்கிறாங்க, உன்னுடைய பாடி லாங்குவேஜும் உன்னுடைய பேச்சும் நீ அவரோடு கூட இருந்தவன் என்பதை சொல்லுது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். பேதுரு அற்புதமான ஒரு தெய்வ மனுஷன். அந்த சீஷர் கூட்டங்களிலே ஒரு யூனிக் பர்சன். ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் பயந்து பயந்து
உட்கார்ந்து இருக்கையில் ரொம்ப துணிச்சலோடு கூட, ரொம்ப அத்தாரிட்டியோடு கூட, ரொம்ப அன்போடு கூட ஆண்டவர் இடத்துல கேட்டு காரியங்களை தெரிந்து கொள்வதில் அற்புதமான மனுஷன் அவன். பல நேரங்களில் நம்ம பயந்து சும்மா கம்முன்னு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கை கட்டின்னு கம்முன்னு உட்காந்துட்டு போயிடுவோம். ஆனால் பேதுரு அப்படி இல்லை. சோத்திரம். கிளாஸில் நடத்தினே இருந்தால் டப்புன்னு கை தூக்குவான் ஒருத்தன். அந்த மாதிரி ஒரு நிமிஷம் ப்ரொஃபஸர் ப்ளீஸ், இது என்னது இது அப்படின்னு கேட்டுடுவான். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி பார்த்தோன்னா கேரக்டர், அந்த கேரக்டர் பாருங்கள், ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்க 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 அவனுடைய பேச்சு கூட மற்ற ஜனங்களால் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. அதுதான் தேவன் உன் வாயிலே வார்த்தையை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 4 verse 13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள். ரெண்டு காரியம். ஒன்று, அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள். சொல்லுங்க எல்லாரும். ரெண்டாவது, அவர்கள் யாராம்? பேதமை உள்ளவர்கள். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. இந்த கேட்டகரியில தான் பேதுருவும் யோவானும் இருக்கிறான். படிப்பறிவு இல்லை. அடுத்தது, they are not wise people. அவங்களுக்கு ஒரு அறிவு கிடையாது, புத்தி கிடையாது, ஞானம் கிடையாது. அவங்க ஒரு பேதையான பீப்புள். ஆனால் அவன் பேசுகிற பேச்சும் அவனுடைய தைரியத்தையும் பார்த்தபோது பார்த்த ஜனங்க சொல்றாங்க, அறிந்தபடி ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்பதை அறிந்து கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதுதாங்க கர்த்தர் அவருடைய வார்த்தையை உன் வாயில வைப்பது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு பெரிய படிப்பாளி தேவையில்லை. படிப்பாளியும் எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்துவார். படிப்பு இல்லாதவனையும் பயன்படுத்துவார். அறிவு உள்ளவனையும் ஞானியும் கர்த்தர் பயன்படுத்துவார். ஞானம் மற்றவனையும் கர்த்தர் பயன்படுத்துவார். காரணம் என்னன்னா, ரெண்டு பேர் வாயிலும் இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கடந்த நாட்களில் பிரதர் சைமன் வெளியே பப்ளிக் மீட்டிங் போயிருந்தார். எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்தது மனசுக்குள்ளே. போன சண்டே ஈவினிங் அது வைக்கணும். ஆனால் அன்னைக்கு அந்த கிரவுண்டில் ஒருத்தன் காலையிலே தூக்கு போட்டுக்கணும். ஸ்தோத்திரம், ஆமென். பிசாசு எப்படி வேலை செய்து பாருங்க. கூட்டம் நடக்கிற கிரவுண்டில் சாயந்தரம் கூட்டம்னா பிசாசு காலையிலே எழுந்துடுச்சு. காலையில் எழுந்து உனக்கு பிரசங்கியார் 6 மணிக்கு தான் போகணும் ரெடியாகி. ஆனால் பிசாசு காலையில் எழுந்து ரெடியாகி ஒருத்தனை காலி பண்ணிடுச்சு. அதனால் கூட்டம் நடத்த முடியல அந்த கிரவுண்டில். சோதரம், நான் ரொம்ப பதட்டமாக சொல்லினே இருந்தேன், கூட யாரைனா கூட்டுன்னு போ, நீ தனியாக போகாத, பப்ளிக் மீட்டிங் எப்படி இருக்குன்னு தெரியல. போன வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அதே மைதானத்தில் திரும்பவும் அதாவது தெரு அங்கே கூட்டம் வச்சுருந்தாங்க. தம்பி போயிட்டு பேசிட்டு வந்தார். ரொம்ப ஆசீர்வாதமாக கர்த்தர் நடத்தி தந்தார். ஜெபம் பண்ணவங்களுக்கெல்லாம் நன்றி. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அது ஒரு முக்கு சந்து, ஒரு தெரு. அந்த தெருவுக்குள்ளே ஸ்டேஜ் போட்டு கூட்டம் நடந்தது. நிறைய பேர் ஒப்பு கொடுத்தாங்க. சோத்திரம், அதையெல்லாம் வந்து சாட்சியாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமென், சோத்திரம். எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. அது மனுஷர்களை விடுதலையாக்கும், சுகமாக்கும். ஆமென். அப்போது உங்கள் வாயில் கர்த்தர் வைத்திருக்கிற வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அதை பேசுகிறதுக்கு வெக்கப்பட்டுன்னு இருந்தோம்னு சொன்னால் வேலைக்கு ஆகாது. அதை பேச வேண்டிய நேரத்தில் பேசி தான் ஆகணும். ஆமென், சோத்திரம். அப்போ பேதமை, அப்புறமா என்னது, படிப்பறிவு இல்லை. ஆனாலும் அவங்கள கர்த்தர் பயன்படுத்தினார் பாருங்க. அவன் எழுந்து நின்று சுவிசேஷத்தை பேசுகிறான். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. டைம் இல்லை. ரெண்டாவது ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிக்கிறேன். ரெண்டாவது, இந்த வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், நிறைய குறிப்பு பேசின்னு வந்திருக்கிறேன். என்னுடைய லிஸ்ட்டு பிரகாரம் இப்போ நான் சொல்ல போகிற குறிப்பு 8வது குறிப்பு. சோத்திரம். உங்கள் நோட்டில் ஒருவேளை 1, 2ன்னு இருக்கலாம். நீங்கள் சிலதை மிஸ் பண்ணியிருக்கலாம். என்னுடைய செய்தியினுடைய தொடர்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி 8வது குறிப்பு நான் சொல்கிறேன் பாருங்கள். லூக் காஸ்பல் சாப்டர் 8. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். லூக்கா 8:54. எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவனுடைய கையை பிடித்து பிள்ளையை எழுந்திரு என்றார். பிரைஸ் தி லார்ட். எழுந்திரு என்றார். எல்லாரும் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை, மரித்து போன பிள்ளைய அந்த வீட்டுக்கு கடந்து போய் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்புறார்.
லாசரு உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறார். ஆமென். பாடையில் போனதான மகனை உயிரோடு கூட எழுப்பிறார். ஊமை உள்ள ஒரு ஆவி பிடிச்ச பையனை உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நிறைய பேரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். கவனிக்கணும், இந்த குறிப்பு என்ன சொல்ல வரான்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை உன்னையும் என்னையும் எழும்ப செய்கிறதான வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமானது இது. உன் வாயில் என் வார்த்தையை தரேன் அப்படின்னு சொன்னால், என்ன மாதிரி வார்த்தையை கர்த்தர் தராருன்னு சொன்னால், அடுத்தவனை எழும்பும்படி செய்கிறதான வார்த்தைகளை கர்த்தர் உன் வாயில் வைத்திருக்கிறார். அதை நம்ம விளங்கி கொள்ளணும். கர்த்தர் சொன்ன பொழுது அவன் எழுந்தான். இன்னைக்கு மனுஷிக வார்த்தை நம்மளை ஒரு இடத்துல உட்கார வச்சிரும். மனுஷனுடைய வார்த்தை நம்மளை சாகடிச்சிரும். மனுஷனுடைய வார்த்தை நம்மளை இல்லாமல் ஆக்கிடும். ஆனால் தேவனுடைய வார்த்தை எப்படின்னு சொன்னால், விழுந்து கிடக்கிறவனே, செத்து கிடக்கிறவனே, சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவனே அந்த இடத்துலேருந்து எழும்பி அவனை ஓட வைக்கிற வல்லமையுள்ளதான வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போது இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றி இருக்கிறதான மனுஷனுடைய எல்லாருடைய எண்ணம் என்னன்னா, எப்படியாச்சும் இவனை காலி பண்ணிடணும், எப்படின்னா எதனா ஒன்று சொல்லி இவனை சோர்வுக்குள் ஆக்கி, மன கசப்பை உண்டாக்கி, மன வருத்தங்களை உண்டாக்கி, ஆமென் ஹல்லேலூயா, நம்மளை ஓட விடாமல், நம்மளை செயல்பட விடாமல், நம்மளுடைய சந்தோஷத்தை கெடுத்து ஒரு இடத்துல உட்கார வச்சிடணும். இது உலகம், உலகத்தினுடைய ஆவி. ஆனால் தேவனுடைய ஆவி எப்படின்னு சொன்னால், இப்படி மனுஷனினால உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறவனை அந்த இடத்துல தூக்கி நிலைநிறுத்துகிறதான வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்டு. ஆமென் ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்களேன், ரொம்ப சோர்ந்து போய் பலனற்று யாரோ பேசின வார்த்தைகளை நினச்சி நீங்கள் மனம் நொந்து ஒருவேளை கண்ணீர் விட்டு கூட நீங்கள் அப்படியே கடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா, எங்கேயோ இருக்கிறதான ஒரு வசனம், ஒரு செவுத்தில் எழுதி இருக்கிறதான ஒரு வசனம், முன்னாடி போகிற ஆட்டோவில் போட்டு இருக்கிற வசனம், ஏதோ ஒரு வார்த்தை பாருங்கள், அது உங்களை எப்படி எழுந்து ஓட வைக்குது பாருங்க. ஆமென் ஹல்லேலூயா. எதுக்கு ஆராதனைக்கு வரும், ஏன் சபை கூடி வரதில் விட்டு விடக்கூடாதுன்னு சொல்ல காரணம் என்னன்னா, இங்கே வரும்பொழுது தான் எல்லாரையும் பார்க்குறோம். ஆமென் ஹல்லேலூயா. நான் விழுந்து போய் அல்லது நொந்து போய், நான் சோர்ந்து போய், மனுஷனுடைய வார்த்தைகளினால் நான் அகப்பட்டு சிக்கி தவித்து இந்த இடங்களுக்குள்ளே வரும்போது நான் எல்லாரையும் பார்க்குறேன். ஆமென் ஹல்லேலூயா. பார், இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை நடத்துகிறார், கர்த்தர் அவர்களை ஓட வைக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை அவங்களோடு கூடுது. இதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு தெம்பு வருது. ஆமென் ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடும்போது எனக்குள்ள ஒரு உற்சாகம் வருது. பாட்டு என்னை எழும்ப செய்யுது, அதில் வருகிற வார்த்தை என்னை எழும்ப செய்யுது. ஆமென் ஹல்லேலூயா. அவ கர்த்தருடைய வார்த்தை உங்களை என்னையும் எழும்ப செய்கிற வார்த்தை, அது நடக்க செய்கிற வார்த்தை, அது ஓட செய்கிற வார்த்தை, அது காரியங்களை சாதிக்க வைக்கிற வார்த்தை. அந்த வார்த்தை தான் கர்த்தர் உன் வாயில வச்சிருக்கிறார். அப்போ நீங்கள் யாரெல்லாம் விழுந்து போய் நொந்து போய் சோர்ந்து போய் இருக்கிற யாரானா உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, என்ன ஞாபகத்துக்கு வரணும், கர்த்தருடைய வார்த்தையை வாயில் வச்சிருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை, அந்த சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை உன் வாயிலிருந்து வரும்பொழுது அது அவன் கண்ணீரை துடைக்கும், அது ஆறுதல் படுத்தும், அவனை அந்த ஸ்தலத்திலிருந்து அந்த இடத்துலேருந்து எழுந்து அந்த காரியத்தை உதறிவிட்டு எழுந்து போக கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் உன் வாயில் வச்சிருக்கிறார். ஆமென். அங்கே போய் நின்று, ஆமாங்க இது இப்படி தாங்க, அவன் அப்படி தாங்க, அதை மாற்ற முடியாதுங்க, இதை மாற்ற முடியாதுங்க, இனிமேல்ட்டு நீங்கள் இப்படி தாங்க இருக்கணும், அப்படி சொல்லிட்டு கர்த்தர் வைக்கல. இது மாறி போகுங்க, நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்க. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். உங்கள் சூழ்நிலை மாறும், உன் கண்ணீர் சந்தோஷமாக மாறும்னு சொல்லி அவனோடு கூட பேசுகிற வார்த்தையை கர்த்தர் நாவில வைத்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அதனால தான் வாய்ப்பு கிடைக்கும் போது, சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அமைதியாக இருந்துடக்கூடாது. கர்த்தர் உன் சிந்தனையில், உன் இருதயத்தில் வைக்கிற வார்த்தை என்ன பண்ணணும், அவனுக்கு சொல்லணும். ஆமென். அதுக்காக தான் கர்த்தர் வாயில் வச்சிருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஆகாரம் பாருங்க, இந்த ஆகாரத்தை உட்கொள்ளும் போது அது எனக்கு மட்டும் பிரயோஜனத்தை உண்டாக்குறது இல்லை. இந்த ஆகாரம் என்னை புஷ்டியாய் மாற்றி நான் அநேகருக்கு புஷ்டியாய் மாற இந்த ஆகாரம் உதவி செய்யுது. ஆமென் ஸ்தோத்திரம். அப்போ வீட்டில் இருந்ததான எல்லாரையும் ஆண்டவர் வெளியே அனுப்புகிறார். ஏன்னா அவன் எல்லாரும் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறான். ஏசு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு சொன்னார், அந்த பிள்ளை மறிக்கல, அவன் நித்திரையாக இருக்கிறா அப்படின்னார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாரும் நகைக்கிறான், எல்லாம் சிரிக்கிறான். அப்போ கவனிக்கணும்,
ஆண்டவருடைய வார்த்தை ஆமென் ஹல்லேலூயா அநேகருக்கு நகைப்பாய் கூட தோன்றும், அநேகருக்கு அது சிரிப்பாய் தோணும். நீ சொல்லும்போது ஒருவேளை அதை கேட்குறவன் சிரிக்க கூட செய்யலாம். என்ன சார் போங்க சார், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா சார்? ஆமென் ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னால், நம்மளை விட பயங்கரமாக பளபளப்பாக பந்தாவாக இருக்கிறவனை பார்த்தோன்னே அவன் ரொம்ப நல்லா இருக்கிறான், நம்ம தான் நல்லா இல்லைன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் உட்காந்து பேசி பாருங்கள், அவனை விட நீ தான் நல்லா இருக்கிற. ஏன்னா அவனுக்கு இருக்கிற தலைவலி பிரச்சனை, கடன் பிரச்சனை அதெல்லாம் நம்மளுக்கு இல்லை. ஒவ்வொருத்தரும் தலைக்கு மேலே கோடி கோடியாக லட்ச லட்சமாக கடன் வச்சுன்னு உட்காந்து இருக்கிறான். ஆமென் ஹல்லேலூயா ஆமென். நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். சோத்திரம். நம்ம பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லை. சோத்திரம். நம்ம கடன்லாம் சில ஆயிரங்கள் தான். ஆமென். அப்போ கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தை கேட்டு எல்லாம் வீட்டில் உட்காந்துக்கிறவங்க சிரிக்கிறான். என்னது பொண்ணு தூங்குதா அப்படின்றான். ஆண்டவர் சொன்னார், நீ எல்லாம் வெளியே போயிடு, எல்லாரும் காலி பண்ணு இடத்த அப்படின்னுட்டு அந்த பிள்ளையை பார்த்து ஆண்டவர் பேசினார். அந்த பிள்ளை உயிரோடு கூட எழுந்தது. அதனால் இவன் நகைக்கிறான், அவன் நகைக்கிறான், இவன் என்ன கிண்டல் பண்ணுவாங்க, இவங்க கேலி பண்ணுவாங்கன்றதுக்காக நீங்கள் வெட்கப்பட்டுன்னு கர்த்தருடைய வார்த்தையை பேசாமல் இருக்கக்கூடாது. சோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா. 3 தூதர்கள் அற்புதமாக வராங்க. ஆபிரகாம் வீட்டு வாசலில் உட்கார்ந்து இருக்கிறான், வெயில் நேரம். 3 பேரை பார்த்தவொன்னே ஆபிரகாம் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு ஓடி போய் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு சாராளை பார்த்து சொல்கிறார், போ போ கன்றுக்குட்டி அடி, சப்பாத்தி பேசை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க என் மரத்து நிழலில் என்ன பண்ணுங்க இலை பாருங்க, உங்களுக்கு இப்போ நான் ஆகாரம் கொடுத்துறேன்னு சொல்லி ஆகாரம்லாம் புசிட்டு அவங்க போகும்போது சொல்கிறாங்க, அடுத்த உற்பத்தி திட்ட காலத்தில். ஆமென். படிங்க. அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், நிச்சயமாய் உன்னிடத்திற்கு நான் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றால், சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தால், ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிட்டு, ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து என்னங்க எதை கேட்டு நகைக்கிறா? தேவ தூதன் சொல்ற வார்த்தையை கேட்டு நகைக்கிறா. காரணம், அவர் சொல்வதற்கும் என்னுடைய சூழ்நிலைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது. அதனால சிரிப்பு வந்துச்சு. நமக்கும் சிரிப்பு வரும். ஆமென் ஹல்லேலூயா. ஆனால் தேவ தூதன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் வருவேன். ஆமென், நான் வருவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால் பல நேரங்களிலே கர்த்தருடைய காரியங்கள் நமக்கு சிரிப்பாக தோணலாம். இதெல்லாம் எங்கே நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கலாம். சோத்திரம். ஆமென். ஆனால் கர்த்தருடைய நடத்துதல் அது அற்புதமானது என்பதை மறந்துடாதீங்க. எனவே மனுஷனுடைய வார்த்தைகளை நீங்கள் எவ்வளோ டைட்டாக ஹோல்டு பண்ணுறீங்களோ அதை விட மிக டைட்டாக தேவனுடைய வார்த்தைகளை ஹோல்டு பண்ணி பாருங்கள். ஆமென் ஹல்லேலூயா. எனவே எனக்கு 11 மணி ஆகிப்போச்சு. இன்னைக்கு கம்யூனியனுக்கு வேறு போகணும் இல்லையா? சோத்திரம். நிறைய காரியங்கள் சொல்லணும். சூரிய செடியின் கீழே போய் உட்காந்துட்டாரு மிக பிரம்மாண்டமான ஊழியக்காரர், ப்ராஃபட் எலியா, அக்னியை இறக்கினவர், எவ்வளோ காரியங்களை செஞ்சவர் எலியா. போய் சூரியச்செடியின் கீழே போய் உட்கார்ந்துட்டு அவன் மனசெல்லாம் நொந்து போய் சோர்ந்து போச்சு. ஆண்டவர் அப்படியே விட்டுட்டாரா செத்து போன்னு? அவன் போய் அங்கே உட்கார்ந்து கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறான். ஆனால் எந்த மனுஷனுக்காச்சும் தெரியுமா அவனுடைய புலம்பல், அவனுடைய வேதனை யாருக்குன்னா தெரியுமா? இவ்வளோ தூரம் போய் சூரியச்செடியின் கீழே எலியா படுத்து கொண்டு இருக்கிறான்ற செய்தியாச்சும் யாருக்காச்சும் தெரியுமா? எத்தனை பேர் எலியாவின் மூலமாக ஆசீர்வாதத்தை வாங்கியிருப்பான். ஆனால் இன்னைக்கு அந்த எலியா தனியாக இருக்கிறான், யாருக்குமே தெரியாது. பரலோகத்தின் தேவனுடைய கண்கள் மட்டும்தான் கண்டது. ஆமென். இன்னைக்கு நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்க. சில நேரங்களிலே உன்னை எந்த கண்ணும் பார்க்காது, ஆனால் உன்னை அழைத்த கண்ணுக்கு நீ மறைவாய், எங்கேயும் போக மாட்ட. அந்த அழைத்தவருடைய கண் உன் மேலே விழுந்து கொண்டே தான் இருக்கும். நீ எருசலேம் பட்டணத்துக்குள்ள இருந்தாலும் சரி, நீ ஓடி வனாந்திரத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். ஆமென் ஹல்லேலூயா.
ஒரு மனுஷனும் எலியாவை தேடலை, ஒருவனும் எலியாவை தேடி அங்கே போகல. எவனும் டிஃபன் பாக்ஸில் சோறு கட்டின்னு போய் எலியா எழுந்துக்க, நாங்கள் இருக்கிறோம் உனக்கு, நீ என்ன இப்படி வந்துட்ட, சாப்பிடு, அந்த அம்மா ஏசபேல் வந்தா நாங்கள் 10 பேர் உங்க கூட நிற்கிறோம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருவனும் இல்லை. ஆண்டவர் ஒருத்தர் தான் தன்னுடைய தூதனை அனுப்புனார். ஆண்டவர் கேட்குறா, எழுந்துக்க எலியா, என்ன நீ இப்படி இருக்கிற, எழுந்துக்க. சோத்திரம். ஆமே. நீ இவனுங்களுக்கெல்லாம் பயந்து போய் ஓடுற ஆளா? நீ ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும், தீர்க்கதரிசியை நீ அபிஷேகம் பண்ணணும். எழுந்து நடப்போ, நீ செய்ய வேண்டியதான பிரயாணம் வெகு தூரம் இருக்கு. எழுப்புகிறதான வார்த்தை. ஆமேன். அதனால தான் நான் உங்களுக்கு திரும்ப 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 சொல்லித்தரேன், யாரையும் கீழே விழுற வார்த்தைகள் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. ஆமேன். யாரையும் அழ வைக்கிற வார்த்தையை பேசாதீங்க. ஆமேன். அல்லேலூயா. எழும்ப செய்கிற வார்த்தையை பேசுங்க. ஆமேன். நிறைய காரியம் சொல்லினே போனான். யோசுவாவை பாருங்க. யோசுவா கையில் எரிகோவை கர்த்தர் கொடுத்துட்டாரு. எரிகோ இன்னைக்கு மதிலெல்லாம் ஆர்ப்பரிப்பில் இடிஞ்சு ஒளிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி கர்த்தர் சொன்னார், இதுலேருந்து எதுவும் எந்த பொருளையும் எடுக்காத, இது எல்லாமே தீட்டு, சாபமானது அப்படின்னுட்டார். யோசுவாவும் ஜனங்களுக்கு சொன்னான், இது எல்லாம் சாபமானது, எதுவுமே எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அலங்கமெல்லாம் இடிஞ்சு விழிஞ்சு பெரிய வெற்றி, யுத்தம் நடக்குது பாருங்க. ஆனால் யுத்தத்தில் தோல்வி ஆகுது. அப்போது வாசித்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்தில் யோசுவா தரையில் விழுந்து கிடக்கிறான். ஆமாம். எங்க எழுதுறவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் எழுதிக்கோங்க. 7:13, யோசுவா 7:13. தரையில் விழுந்து கிடக்கிறான். காரணம் என்னன்னா தோல்வி. இன்னைக்கு கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சில தோல்விகள், நம்மை சோர்வுக்குள் ஆக்குற சில விஷயங்களினால நம்ம விழுந்து போய் கிடக்கலாம். ஐயோ, இதுலேருந்து யார் என்னை தூக்குவா, இந்த நஷ்டத்துலேருந்து யார் என்னை மீட்டெடுப்பா, எனக்கு இந்த இடத்துலேருந்து யார் எனக்கு உதவி செய்வா அப்படின்னு சொல்லி யோசுவா தரையில் விழுந்து கிடக்கிறான். அவனை தூக்கி நிறுத்த கர்த்தர் இறங்கி வந்தார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா யோசுவா? லேசான ஆள் இல்லை, உன்ன மாதிரி என்ன மாதிரி இல்லை, யுத்த புருஷன், யுத்த வீரன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவன் வார்த்தை கேட்டு சூரியன் நில்லுன்னா நின்றுச்சு. அப்படிப்பட்டதான மனுஷன் இன்னைக்கு விழுந்து கிடக்கிறான். ஐயோ ஏன் ஆண்டவரே இந்த ஃபெயிலியர். ஆமென். பல நேரங்களில் சில காரியங்கள் ஃபெயிலியராக போகும்போது நம்ம அப்படியே நொந்து விழுந்துடுறோம். இனி இதுலேருந்து எழுந்துக்க முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறோம். கர்த்தர் இறங்கி வந்து சொல்கிறாரு, யோசுவா எழுந்துரு, ஏன் நீ இப்படி விழுந்து கிடக்கிற, இந்த விஷயத்தை செய் அப்படின்னு. விழுந்து கிடக்கிற யோசுவாவை தேவனுடைய வார்த்தை எழுப்பி நிற்க வச்சுச்சு. மீண்டும் அவன் எழும்பி காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். ஆமென். பாருங்க, இந்த ஜெனரேஷனுக்கு அந்த கானானை பங்கிட்டு கொடுத்தவன் விழுந்து கிடத்ததான யோசுவா. போடுவார் அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்படியே அவனை விட்டு இருந்தா அப்படியே அவன் நொந்து போய் அங்கேயே இருந்து அந்த ஜெரிகோவிலே செத்து போயிருக்க வேண்டியது தான். ஆண்டவர் அங்கேருந்து எழுப்பி இந்த லேண்டு கானானை முழுவதும் 12 கோத்திரத்துக்கும் டிவைட் பண்ணி கொடுக்கக்கூடிய கிருபையை யோசுவாவுக்கு கர்த்தர் தந்தார். ஆனால் இந்த காலையில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களினால நீ தோய்ந்து போய் நம்பிக்கையற்று ஒரு இடத்துல ஏதோ விழுந்து போய் அப்படியே உட்கார்ந்தது போல உனக்கு காட்சி அளிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உன்னை எழும்ப செய்கிறதான வார்த்தை. மனுஷன் உன்னை எழும்ப விட மாட்டான், ஆனால் கர்த்தர் உன்னை எழும்ப செய்கிறவர், உன்னை ஓட வைக்கிறவர். ஆமென். 40 நாள் அவருடைய தந்த ஆகாரத்தின் மிகுதியினால அவன் ஓடி போய் தேவன் சொன்ன காரியங்கள் எல்லாம் செய்து முடித்து ஜெயமாய் சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்படுகிற மனுஷனா. ஸ்தோத்திரம். பாருங்க என்ன மாதிரி முடிவு பாருங்க. அங்கேயே விட்டுருந்தா அந்த சூறைச்செடி கீழே நொந்து போய் ஃபெயிலியரான காரியங்களையே பேசி 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 தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அங்கேயே போய் அருமா கழுகு வந்து அவனை கண்ணை கொத்தி அவனை அங்கேயே சாவ வச்சு அவன் அங்கேயே செத்து போயிருப்பான். ஆனால் இன்னைக்கு எலியா எங்கே செத்து இருக்கிறாரு சொல்லுங்க? ஏய் சொல்லுப்பா, எலியா எங்கே செத்து இருக்கிறாரு? எப்படி செத்தாரு? சாகவே இல்லை. சுழல் காற்றில் ஏன்னா ரதங்கள் வந்து இறங்கி அவனை என்ன பண்ணுது, அப்படியே தூக்கிட்டு போகுது. ஆமென். மறந்துடக்கூடாது, அவனை போல கர்த்தர் உன்னையே நேசிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் யார் என்ன சொல்லி உன்னை விழ வைத்தாலும்
உன்னை எழும்பி நடக்க வைக்கிற, ஓட வைக்கிற அற்புதமான தேவனுடைய வார்த்தை உன் கூட இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் கர்த்தரை பிடித்து கொள்ளுங்க, கர்த்தரை விட்டுடாதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. நீ எழுந்து கொள்வது மாத்திரமல்ல, அடுத்தவனையும் எழும்ப செய். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நைட்டெல்லாம் வலையை போட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் வந்துட்டு கரையில் உட்காந்து வலையை அலசி கொண்டு இருக்கிறான் பேதுரு. ஆமென். அன்னைக்கு நைட் அவனுக்கு நஷ்டம், ஒன்றுமே கையில் இல்லை, ஒன்றுமே கிடைக்கல. வலையை அலசி கொண்டு இருந்தபோது தான் இயேசு கிறிஸ்து அந்த பக்கமாக வந்துட்டு இந்த போட்டில் கொஞ்சம் உள்ளே தள்ளுறியானார். கொஞ்சம் உள்ளே தள்ளினவனை ஏறி நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பிரசங்கம்லாம் பண்ணிக்கின்னு முடிச்சிட்டவொடனே பேதுரை பார்த்து சொன்னார், கொஞ்சம் ஆழத்துக்கு போகலாமா, வரியா? ஆமென். ஹல்லேலூயா. ஃபெயிலியராக கரையில் உட்காந்து இருக்கிற, எழுந்துக்க, வா, லெட் அஸ் கோ இன்டு த சீ. நம்ம எழுந்து 2 பேரும் என்ன பண்ணலாம், உள்ளே போகலாம் அப்படின்னா. உள்ளே போனோன்னு ஆண்டவர் சொன்னார், வலையை போடு அப்படின்னார். இல்லை நான் ஆல்ரெடி எல்லாம் போட்டு முடிச்சுட்டேன், திஸ் இஸ் நாட் எ ரைட் டைம், நைட்டே நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம், ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் போடுறேன். ஆமென். அப்போஸ்தலனாகிய பேதுரு இல்லை இது, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. ஆமென். ஹல்லேலூயா. அப்போவே அவன் அவருடைய வாயிலிருந்து வர வார்த்தையுடைய பவர் என்னன்றதை பார்க்குறான். உம்முடைய வார்த்தையின்படி நான் போடுறேன். ஸ்தோத்திரம். நீ என்ன ஃபிஷர்மேனா, உங்கள் தாத்தா ஃபிஷரா, எதுவும் கேட்கல. அப்படி கேட்டிருந்தானா ஏசப்பா என்ன சொல்லியிருப்பார்? இல்லை ஐ எம் ஃப்ரம் த கார்பெண்டர் ஃபேமிலின்னு இருப்பார். அவள் கார்பெண்டர்னா நீ போட்டு கொஞ்சம் எனக்கு ரெடி பண்ணி கொடு, ஒரு மாதிரி ஓட்டை கட்டியாகுது செய்யணும், கரையிலே நின்றுட்டு இருப்பான். எந்த கேள்வியும் கேட்கல, உங்களுடைய வார்த்தையின்படியே நான் வளைய போகிறேன்னு போட்டான் பார். ஆமென். அதுதான். நீ தோல்வியாக உட்காந்துன்னு ஐயோ தோல்வி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை செஞ்சு நின்றீன்னா உன் கூட அவர் ஜாயின் பண்ணிவிட்டு வா போகலாம். ஆமென். வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2 பேரும் சேர்ந்து போடலாம் வலைய. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ கடலில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆமென். அந்த தெய்வன். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் சொல்ற, என் வார்த்தையை உன் வாயில் நான் வைக்கிறேன். ஆமென். சோதரம். அதனால் ஆசீர்வாதங்களை பேசுங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுங்க. ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தைங்க உங்கள் வாயிலிருந்து புறப்படட்டும். அது அநேகரை உயிர்ப்பிக்கட்டும், எழும்ப செய்யட்டும், நடக்க செய்யட்டும், ஓட செய்யட்டும், பிழைக்க செய்யட்டும். ஆமென். இது அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை. நாம் ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். என்னுடைய வார்த்தை உன் வாயில நான் வைக்கிறேன், என் கரத்தின் நிழலினாலே உன்னை நான் மறைக்கிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை. ஆமாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே உம்முடைய வசனத்தை, உம்முடைய வார்த்தைகளை நீர் எனக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா இருதயமும் கர்த்தரோடு கூட பேசட்டும். ஆமென். நான் நியூ இயரில் ஒரு காரியம் சொல்லியிருக்கிறேன். என்னென்னா ஆண்டவர் சொன்னார், உன் வாயை தர. ஆமாம். இந்த புஸ்தகத்தை புசி, இது உன் குடல் எல்லாம் நிரப்பட்டும் அப்படின்னுறார். அதனால் வாயை திறக்கணும். சம்டைம் வாயை திறந்தால் தான் கர்த்தருடைய வார்த்தை நிரப்பும். சோதரம். அதனால் கொஞ்சம் நேரம் வாயை திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே தேங்க்யூ ஃபார் யுவர் வேர்ட் லார்ட். எனக்கு முன்னாடி நீ வைத்திருக்கிற வார்த்தைக்காய் சோத்திரம். என் செவிகள் கேட்டு உம்முடைய சத்தத்துக்காய் வார்த்தைக்காய் சோத்திரம். என் இருதயத்தில் நீ வைத்திருக்கிற வார்த்தைக்காய் சோத்திரம். அது ஒரு நாளும் ஒளிந்து போகாத வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. அது என்னை அசைக்கிற வார்த்தை ஆண்டவரே, உயிர்ப்பிக்கிற வார்த்தை, என்னை எழும்ப செய்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த காலையில் உம்முடைய வார்த்தை அநேகரை எழும்ப செய்யட்டும் ஆண்டவரே. எல்லா சோர்வுகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பால போ சாத்தானே என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை கட்டி வைக்கிற சத்துருவின் வல்லமைகள் எல்லாம் கட்டு அவிழ்க்கப்படட்டும், நாவின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். உம்முடைய வார்த்தையை போல்டா பேச கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க, அநேகருக்கு நாங்கள் பிளஸ்ஸிங்காக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வேண்டாத காரியங்கள், அசிங்கமான காரியங்கள் எல்லாம் பேசிக்கொண்டு இராதபடி கர்த்தருடைய வார்த்தை எங்கள் நாவிலிருந்து வரட்டும் ஆண்டவரே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலையில் மனம் சோர்ந்து மனம் தளர்ந்து வந்த ஒவ்வொருவரோடு கூட கர்த்தனை பேசுகிறதற்காக எமக்கு நன்றி. அநேகர் எழும்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய ஊழியத்துக்கென்று எழும்பட்டும் ஐயா, நம்முடைய நாம மகிமைக்கென்று எழும்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தனை பெரிய காரியங்களை செய்வீராக. நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென்.